சர்தார், என்னை விட்டுவிடு சர்தார். பணம் போனால் போகட்டும், பலே சரக்கு. கோரியிருந்த சரக்கு கைக்கு கிடைத்து விட்டது. கோடி நாணயங்கள் லாபம் வந்தாலும் சரி, விற்பேனா? உன்னை நான் விற்பதில்லை புல்புல், பயப்படாதே. எங்கே ஒரே தரம் சாம்ராஜ்யத்தை அடிமை கொள்ளும் புன்சிரிப்பு சிரி. சிரிப்பாய் புல்புல். விட்டுவிடு, என்னை விட்டுவிடு. அது மட்டுமில்லை, உன் அழகை நான் காதலித்தேன், லட்சங்கள் போட்டு வாங்கினேன், உயிருக்கும் துணிந்து அழைத்து வந்தேன். என்ன வந்தாலும் உன்னை விடமாட்டேன். வேண்டாம், அநியாயம் செய்யாதீர்கள். என்னை விட்டுவிடுங்கள் சர்தார். என் உயிர் உள்ள மட்டும் உன்னை விடவே மாட்டேன். அதிலோக சுந்தரமான இந்த அழகும், அழகுக்கே மெருகு போட்ட இந்த தடுக்குத்தனமும் தான் நமக்கு வேண்டும். நிச்சயம் வேண்டும். அநியாயம் செய்ய என் புல்புல், உன்னை மணந்தே என் மனைவியாக்கிக் கொள்கிறேன். என் பேச்சை நம்பு, என்னை மனதார காதலிப்பாய். அப்படி சொல்லாதே. ஸ்ரீ ஒரே தரம் தான் பிரேமித்திடுகிறாள், ஒருவரைத்தான் பிரேமித்திடுகிறாள். அவருக்கே தன் சர்வமும் தியாகம் செய்திடுகிறாள். அப்பிரேமைக்காகவே தான் ஜீவித்திடுகிறாள். அது பலித்திடாது போனால் பலியாகிறாள். இதற்கு முன்னாலே என் மனதை ஒருவர் கற்பணித்து என் இதயத்திலே வேறு யாருக்கும் இடமில்லை. உன் பேச்சே நிஜமானால், நீயே எனக்கு பெற முடியாதவளானால், உன் பேச்சுக்களே சூலங்களாக என் குடலை குத்திவிடும், என் தலையே வெடித்துவிடும். உன் வார்த்தையை நான் நம்ப மாட்டேன். அத்தாட்சியும் நீ வேண்டினால் என் இதயத்தை கிழித்துப்பார். என் பிரியனின் ரூபம் தென்படும். என் தேகத்தை துண்டு துண்டாக நறுக்கிப்பார். பிரதி துண்டுகளிலும் அவன் பேரே ஒளிபெறும். கைக்கு கிடைத்த சௌந்தரிய தேவதையை சித்திரவதை செய்ய பைத்தியக்காரன் இல்லை நான். உன் அழகை அந்நியர் சொந்தமாக விடு. இந்த அழகு என் ஜீவன் உள்ளவரே உனக்கு வசமாகாது. என் அழகு நாசம் செய். என் கழுத்து திருகு போடு. என்னை உயிருடனே கொடுத்து வைத்து உன் வஞ்சம் தீர்த்துக்கொள். ஆனால் பிரபு, என் கற்பு மட்டும் ரட்சியுங்கள். என்னை பலாத்கரிக்காதே பிரபு. கருணை காட்டுங்கள், கருணை காட்டுங்கள் பிரபு. ராஜா சாஹிப், பதில் சொல்லுடா முட்டாள். மகாராஜ் மன்னிக்கணும். சகஜாதா எங்க போனார்? எங்க போனா? அந்த பக்கம். சொல்லுடா. இந்த பக்கம் போனார் மகாராஜ். போனார். நீங்களா? ஆமா, நானே. இதற்குத்தானா தாங்கள் இந்த தேசம் வந்திருக்கிறது யுவராஜா? இது என்ன ராஜா சாஹேப், நான் என்ன அபச்சாரம் செய்தேன்? இந்த உபச்சாரங்கள் என்னப்பா? சக்கரவர்த்தி உன்னை அனுப்பி வைத்தது சத்ரு சம்ஹாரத்திற்கா, சிருங்கார விஹாரங்களுக்கா? யார் இந்த நீச்ச மகள்? ராஜா சாஹேப், மரியாதையாக பேசுங்கள். அவள் நீச்ச மகள் இல்லை. ஷஹஜாதா சலீமின் இன்பக் காதலி, வாழ்க்கையின் ஜோதி, ஆராதிக்கும் தேவ சலீம். இவ்வளவு அநியாயத்திற்கும் துணிந்து விடுவாய் என்று என்றும் நினைக்கவில்லை. ஊரும் பேரும் இல்லாத ஆட்டக்காரி வலையிலே விழுந்து வந்து வேலையை மறந்து போவதா? பிரேமை என்னும் வெறியிலே விழுந்து கௌரவம் மண்ணாக்கிக் கொள்ளாதே. சேனைகள் முழுதும் கத்திகளுடன் யுத்தத்திற்கு இதமாகவே நிற்க சேனாதிபதி சலீம் கற்பிக்க வேண்டிய லட்சணம் இதுதானா? தேகத்தில் உயிருள்ள மட்டும்தான் இந்த ஆனந்தம் சலீம். சத்ருவை ஜெயித்து சாஸ்வதி கீர்த்தி சம்பாதித்துக் கொள். வா. இது என்ன ராஜா சாஹேப், யாரும் காணா பிரதேசத்திலே நித்திரை போகின்ற அந்த பேதை பெண்ணை ஒண்டியாக விட்டு வருவதா? இதை பேசுகிறது யுவராஜாதானா? இம்மகா யுத்தம் அதற்கு சேனாதிபத்தியம் ஏற்றுக்கொண்டது எதற்குத்தானா சலீம்? மகாராஜா உன் வெற்றி வார்த்தைக்காக எதிர்பார்த்தே உள்ளார்.
மகாராணி உன் மூலம் வீரமாதாக வேண்டி ஏங்கிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் அவளை பொடியாக்கலாமா? உன் பின்னால் வந்ததற்கு ரணகளத்திலே முதுகு காட்டாத மான்சிங்குக்கு அவமானத்தை தரலாமா? முகல் ராஜவம்சத்திற்கு ரஜபுத்திர குலத்திற்கு பங்கம் தேடலாமா சலீம்? இல்லை ராஜா சாஹிப், வருகிறேன். ஒரு வார்த்தை அவளிடம் சொல்லி வருகிறேன். இல்லாது போனால் என்னை மோசக்காரனாக எண்ணுவாள். எனக்காக அநேக கஷ்டங்கள் பட்டு என்னை அடைந்தாள். என்னையே நம்பி நிச்சந்தையாக நித்திரை போகிறாள். ஒன்றுமறியா குணம் பிரகாசிக்கின்ற முகம் பாருங்கள் ராஜா சாஹிப். அத்துடன் நிறுத்தி. இச்சங்கதி திருந்தால் விரோதிகள் கேலிக்கண்ணோடு காண்கிறார்கள், வீரர்கள் ஏளனம் செய்கிறார்கள். சலீம் பெண்மோகம் கொண்டான் என்று பிரஜைகள் பரிகசிக்கிறார்கள். சக்கரவர்த்தி பதவிக்கு அருகதைத்தவனாக நிர்ணயிக்கிறார்கள். உன் பேரும் கீர்த்தியும் உன் சுடரம் ஒரு ஆட்டக்காரி அனுராகத்திற்கு பலியாக கூடாது. ஆவதற்கு முடியாது சலீம். அதோ பயங்கர பேரிகை முழக்கம், பகைவர்கள் இறைச்சல். சத்ரு சேனா சமுத்திரம் நம் சைன்யங்களின் மேலே வந்து பாயப்போகிறார்கள். சக்கரவர்த்தி பேரால் உன்னை கட்டளையிடுகிறேன் சலீம். சேனைகளை நடப்பித்து உன் கடமையை நிறைவேற்று, கௌரவம் நிலைநாட்டு சலீம். நடவுங்கள் ராஜா சாஹிப். யுவராஜ் அவரை உடனே ஆக்ராவில் சேர்ப்பிக்கும் ஏற்பாடுகளை செய்யும். துணையாக கொஞ்சம் சைன்யத்தை உன் பின்னால் அழைத்து போ. சத்ருக்களை நிர்மூலம் செய்த நாமும் சார்போமரை தரிசித்துக் கொள்கிறதாக விண்ணப்பம் செய். உடனே கிளம்புங்கள். சித்தம் ராஜா சாப். ஏனோ பார்த்து நின்று விட்டீர்களே ஹக்கீம்ஜி, மற்றொரு மேலான மருந்து கொடுங்கள். எம் கண்ணான குழந்தைக்கு நினைவு வரும்படி செய்யுங்கள். ஹக்கீம்ஜி, உம் மதியெல்லாம் உபயோகித்து சாஸ்திரங்களை சோதியுங்கள், நூதன ஔஷதங்களை கண்டுபிடியுங்கள், ஷேக்குக்கு பிராணபிச்சை அணியுங்கள். நீங்கள் கேட்கும் இனாம் தருகிறோம், ஜாகீர்களை வெகுமானம் செய்கிறோம். மன்னிக்க வேண்டும் ஆலம்பனா, சக்தி வஞ்சனை இல்லாத சிகிச்சை செய்தேன். மருந்தின் மகிமை, என் மேலான முயற்சி எதுவும் பயன்தராது போய்விட்டது. அவ்வளவுதான் ஹக்கீம்ஜி, இதற்குத்தானா இத்தனை காலம் உங்களை எல்லாம் போஷித்தது? முடியாது, ஷேக்குவை ரட்சித்தே ஆகணும். எத்தனையோ மகானுபாவர்கள் அனுகிரகம் சம்பாதித்து அநேக விரதங்கள் உபவாசங்கள் செய்து இந்த வம்ச குழந்தை கண்ணால் பார்த்தோம், பிராணத்திற்கு ஈடாக பாதுகாத்துக் கொண்டுள்ளோம். எமக்கு புத்திர பிச்சை கொடுங்கள் ஹக்கீம்ஜி, எம் வம்சம் நிலைக்கு வையுங்கள். மன்னியுங்கள் மகாராணி, உடல்நிலை மனித சக்தியை தாண்டி விட்டது. இனி சகஜாதாவை ரட்சிக்கிறவர் அந்த அல்லாஹ் ஒருவர் தான். அபுல் ஃபதுல், ஷேக்கு ஆரோக்கியத்திற்காக தேவாலயங்களில் அபிஷேகங்கள், மசூதிகளில் பிரார்த்தனைகள் செய்யும்படி சாம்ராஜ்யம் முழுவதும் கட்டளையிடுங்கள். ஓம் சஹஸ்ரசீர்ஷம் தேவம் விசாட்சம் விஸ்வசம்புவம்.
ஷேகு, ஷேகு, ஒரு தரம் என்னை கண் திறந்து பார்க்கண்ணே. ஷேகு, இந்த நிர்தாட்சியத்துக்கு, இந்த சிக்ஷைக்கு நாங்கள் என்ன குற்றம் செய்தோம் பகவானே? உன் மனம் இன்னும் இறங்காதா? மகிபதி, ஷேகுக்கு நினைவு வருகிறது. மகிபதி, அந்த கான கலாதரியை உடனே அழைத்து வாருங்கள். பிரேமை கலைந்து போவதா, மனமும் ஜலாடி மறைந்த மாயமேனோ. கனவாக பிரேமை கலைந்து போவதா, மனமும் ஜலாடி மறைந்த மாயமேனோ. பிரேமை தானா அந்தோ நியாயம் தானா? துணை வேறு எனக்கு கதி தானிதானா? பிரேமைதானா இது வீண் தியாகம் தானா? பாதுஷா அவர்கள் சமூகத்திற்கு ஆஜராக வேண்டுமா? புறப்படுங்கள். அனார்கலி, அனார்கலி, அல்லாஹ் நம் பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு உன்னை அனுப்பியுள்ளார். வா பெண்ணே, உன் கானாமிர்தத்தால் எமக்கு புத்திரதானம் செய். உன் மதுரகானம் செவி கேட்டிய உடனே எம் ஷேக்கு கண்ணை திறந்தான். பாடு தாயே, உன் திவ்ய கானத்தால் என் மகனுக்கு பிராணதானம் செய். ஆலோசிக்காதே அனார்கலி, உன் கானத்திற்கு நம் பிராணங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வம்சத்தை நிலைநாட்டு. அதிக நேரம் செய்தால் எல்லோரும் அநியாயமாகிறோம். நம் ஜீவிதங்கள் இருளாகி போகும். இந்துஸ்தானமே சோகமயமாகி போகும். அம்மா ஷேகுவை ரட்சித்து விடுத்தாயே, சீக்கிரம் பாடு. அந்தோ நியாயம் தானா? பிரேம என்றால் இது வீண் தியாகம் தானா? பிரேம என்றால் இது வீண் தியாகம் தானா? போச்சே பிரேமைதானா அந்தோ நியாயம் தானா? பிரேமை என்றால் இது வீண் தியாகம் தானா?
மாறாத நீதி மாறாளும் ஜோதி மாறாத நீதி பலியாகும் நிலையானதோ खुदा खुदा பலியாகும் நிலையானதோ खुदा அந்தோ சலாம் खुदा சலாம் खुदा खुदा शेखू அம்மா, என்னடா கண்ணு, அவள் உனக்கு பிராணதானம் செய்த புண்ணியாத்மாதான். அனார்கலி, ஷஹஜாதா உன்னை கூப்பிடுகிறான், அருகில் வா அம்மா. शहजादे हिंदुस्तान जिंदाबाद. கண்ணீர் வடிக்கிறாயே எதற்கு பெண்ணே? ஆனந்தத்தோடு துள்ளி ஓடும் உனக்கு எதற்கு இந்த மனவேதனை? எதற்காக நீ புலம்புகிறாய்? ஆலம்பனா, சொல்லம்மா, என்ன நடந்தது? என் ஜீவிதம் தாறுமாறாகியது. உண்மையாக காதலித்த என் சிப்பாய் எனக்கு கிட்டாதவனானா. எதனால்? ஈடில்லா ஐஸ்வர்யம் பெற்றதால் தான். இந்த ஏழை கண்ணால் பார்ப்பதற்கும் நினைக்க முடியாத பணம் பெற்றவனானான் ஆலம்பனா. விசாரப்படாதே பெண்ணே, உன் நாதனை மிஞ்சும் பணக்காரியாக செய்கிறோம். மீண்டும் உன் வாழ்க்கையை ஆனந்தமயம் செய்கிறோம். இல்லை ஆலம்பனா, இந்த அபாகியவதிக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லை. நான் மனதார காதலித்த சிப்பாய் இனி நான் அடைய முடியாது. அதைரியப்படாதே பெண்ணே, உன் பிரியன் எங்கிருந்தாலும் சரி உடனே அழைப்பித்து உன்னிடமே சேர்க்கிறோம். அதுவரைக்கும் நம் அந்தப்புறத்திலே அதிதியாக இரு. வேண்டாம் ஜஹாபனா, என் வேதனை என்னுடனே அழிந்து போகட்டும். எனக்கு உத்தரவு தாருங்கள். முடியாது பெண்ணே, நீ எமக்கு செய்த இந்த உபகாரத்திற்கு பிரதி உபகாரம் செய்து நன்றியை செலுத்திக் கொள்கிறோம். நீ எங்கும் போக முடியாது. சரி என்று சொல்ல நாற்களி. உன் கானாமிரதத்தால் ஷஹஜாதா சம்பூர்ணமாக குணமடைந்துடுவான். அவனே உனக்கு தன் நன்றியை தெரிவித்துக் கொள்வான். மகாராணி, நம் வார்த்தைப்படி நடக்க தப்பாது பெண்ணே. சோபியா, இவர்களுக்கு விஸ்ராந்தி மாளிகையிலே வசிக்க ஏற்பாடு செய். அருகில் இருந்து எல்லா சௌகரியங்களும் கவனித்துக் கொள். இது மகாராணி அவர்களின் விசிராந்தி மண்டபம். சுற்றி சிறந்த புஷ்ப தோட்டம், பக்கத்திலேயே யமுனா நதி. இங்கு வெகு சௌக்கியமாக இருக்கும். களைப்பு தீர்த்துக் கொள்ளுங்கள். அதற்குள் வேண்டிய ஏற்பாடுகள் செய்து வருகிறேன். சார்வபௌம தம்பதிகளுக்கு நம் வணக்கம். ராஜா சாஹேப், ஆலம்பனா, ஷஹஜாதா சௌக்கியம் தானே? அல்லா தயவால் ஆரோக்கியத்தோடு இருக்கிறான் ராஜா சாஹேப். பகவான், அன்றவன் நிலையை பார்த்து நான் அதிகம் கலவரப்பட்டேன் ஆலம்பனா. அந்த ஸ்திதியிலே ஷேகுவை கண்டதும் நாமும் கலவரப்பட்டோம். எத்தனையோ சிகிச்சைகள் செய்தோம். மனித பிரயத்னங்கள் எதுவும் பலிக்கவில்லை.
தேவதூதரை போல் தோன்றின ஒரு பிரேமி மூர்த்தினி தன் திவ்யகானத்தால் ஷேக்குவை நமக்கு தானம் செய்தாள் ராஜா சாஹேப். புத்திரதானம் செய்த அந்த புண்ணியாத்மாவுக்கு என்ன தந்தாலும் ருணம் தீராது. ஆமா மகாராணி. நீயேவா நீச்சஸ்திரியே, மதுர கானத்தால் அந்த புறத்தையே மயக்கிக் கொண்டு ஒன்று வரையாதவளாக நாடகம் ஆடுவதா? என்னவென்றாவே யார் நீங்கள்? முகல் சாம்ராஜ்ய சர்வ சேனாதிபதி ராஜா மான்சிங். உன் மாயங்கள் என் முன்னே நடக்காது. யுவராஜாவை ரட்சித்திட்ட புண்ணியாத்மாவே என்று சார்வபௌமர் பிரமித்தார்கள். ஆனால் சர்வ நாசனத்துக்கே சதித்திட்டம் போட்ட சாகசக்காரியவள் என்று தெரிந்து கொள்ளாது போனார். இருங்கள், அர்த்தம் செய்து கொள்ளாது பேசுகிறீர்கள். இல்லை, உன் ரகசியம் பூர்த்தியாக அர்த்தம் செய்து கொண்டே பேசுகிறேன். காபூலில் நேர்ந்த யுத்தத்திலே யுவராஜுடன் நீ சரச சல்லாபம் செய்த போதே உன்னை பார்த்துக் கொண்டேன். ஆனால் பெண் பிள்ளை இந்த கருணை காட்டி அந்நாள் விட்டுவிட்டேன். நீ இத்தனை கல் நெஞ்சம் கொண்டவள் என நினைக்கவில்லை. உன் ஐஸ்வர்ய ஆசையை அதிகார திருஷ்டியை தீர்த்துக் கொள்ளத்தான் யுவராஜாவை வலையில் போட்டுக் கொண்டு மகாராணியாக வேண்டும் என பார்க்கிறாயா? இல்லை ராஜா சாஹேப், எனக்கு அந்த துராசை கொஞ்சம் கூட இல்லை. நன்றாக வெளித்ததே பால் என்று நம்பி மோசம் போனேன். என் புனித மதுர ஜீவிதம் நாசம் செய்து கொண்டேன். அனார்கலி, உன் அதிகாரங்கள் ஐஸ்வர்யங்கள் நான் ஆசை கொள்ளவில்லை. பிரேமைக்காகவே பிரேமித்திடுகிறேன், அவருக்காகவே ஜீவித்திடுகிறேன். நான் ஆசை கொள்ளுகிறேன் என் பிரியனின் அனுராகம், ஆனந்தம். நான் எப்படி போனாலும் சரி, என் சுவாமி என் பிரேமை சந்தோஷத்தோடு இருந்தால் அதுவே போதும். சொன்ன வார்த்தை தவறாதே அனார்கலி. நீயே உள்ளன்புடனே யுவராஜாதனை பிரேமித்தால், மனதார க்ஷேமம் கோரினால் நீ இந்த அந்த புறத்தில் இருக்கக்கூடாது. நீ இருந்தால் அவரின் புகழுக்கே பங்கம். உடனே போய்விடு. போகிறேன். என் பிரியனுக்காக நான் எதுவும் செய்கிறேன். ஆனால் அவர் சம்பூர்ண ஆரோக்கியம் ஆகிடுவருக்கும் இருக்கிறதாக மகாராணிக்கு வார்த்தை தந்தேன். அதுவரைக்கும் இருந்து விட்டு போகிறேன் ராஜா சாஹேப். சரி. ஷேக்கு, உடல்நலம் சரியில்லாத போது மரியாதைகள் பார்க்க வேண்டியதில்லை. உட்கார். பூர்ண குணமடைந்ததாகவே எண்ணுகிறேன். ஆமாம் ஜஹாம்பனா, சுகர் அல்ஹம்துலில்லாஹ். அபுல் பசுல்ஜி, நம் வம்சம் நிலைக்க வைத்த அனார்கலிக்கு சன்மானம் செய்ய நினைக்கிறோம். ஷீஷ்மாலில் நாட்டிய கான வினோதங்கள் ஏற்பாடு செய்யுங்கள். கஜானாவை திறப்பித்து தான தர்மங்கள் விரிவாக செய்யுங்கள். சாம்ராஜ்யம் முழுவதும் மகோத்சவங்கள் நடப்பியுங்கள். जी மதன மனோகர சுந்தர நாரி மதுரை இதழ் மலர் அழகினை கோரி மயங்கிடுவார் எழில் ராஜவசீகரி நாட்டிய சிங்காரி அனார்கலி அனார்கலி அனார்கலி. वाह वाह.
మోడిసేయలాగుమా రాజతంత్రి నీయడా రాజశేఖరాయన్మేల్ మోడిసేయలాగుమా రాజతంత్రి నీయడా రాజశేఖరా ராஜசேகராயன்மேல் மோடிசெய்யலாகுமா ராஜதந்திரி நீயடா ராஜசேகரா மனதில் உருவம் காணுதே மமதை பார்வை மோதுதே மனதில் உருவம் காணுதே மமதை பார்வை மோதுதே மதுவின் மலரை பாரடா மௌனமாகுமா ராஜசேகராயன்மேல் மோடிசெய்யலாகுமா ராஜதந்திரி நீயடா ராஜசேகரா சபாஷ் பெண்ணே சபாஷ். அப்சரசுகள் அதிலோக சுந்தரத்தோடு அபிநயிக்கிறார்கள் என்று கேட்டோம். இந்நாள் நம் கண்களாலே பார்த்தோம். போகுவா அனார்கலி, நம் சமூகத்திற்கு வா. உன் கலா பெருமைக்கு நம் சந்தோஷபூர்வ வெகுமானம். அனார்கலி, இன்றையிலிருந்து உன்னை நம் ஆஸ்தான நர்த்தகியாக நியமிக்கிறோம். சபையோர்களே, ஒரு பாவமறியாத இந்த அனார்கலியை நம் சாம்ராஜ்யத்திலேயே பெரும் பணக்காரர் எவரோ பிரேமித்ததாக நடித்து
இவள் இருதயத்தை அபகரித்து மறைந்ததாக கேட்டோம். அவர் இந்த தர்பாரில் இருந்தால் நிர்பயத்தோடு நம் சமூகத்திற்கு வந்து இவளை மணந்து கொள்ளும்படி கோருகிறோம். விசாரப்படாத பெண்ணே, உன் பிரிய நம் சாம்ராஜ்யத்திலே எங்கிருந்தாலும் சரி விட்டு வரும்படி செய்வோம். உன்னை சந்தோஷப்படுத்துகிறோம். நாதிரா, நாதிரா, கொஞ்ச நேரம் முன் கலகலவென்று இருந்தாய். இதற்குள் என்ன நடந்ததம்மா? எதற்கம்மா நீ குமரி அழுகிறாய்? அம்மா, அம்மா, இது என்னம்மா கண்ணே? உன் நாட்டிய கலா புகழுக்கு இந்துஸ்தானம் எல்லாம் சந்தோஷப்பட்டார், நீயோ கண்ணீர் விடுகிறாய் அம்மா. அதுதான் அம்மா, உலகத்துக்கு ஒளியளித்திடும் தீபத்திற்கிருள் தான் கதியாகும். என் ஜீவிதம் கண்ணீராக போனதே அம்மா. அது என்ன வார்த்தை கண்ணே? உனக்கு தெரியாதம்மா, எனக்கு இந்த அந்தப்புரத்தில் ஒரே வேதனை தான், சாந்தி இல்லை. இங்கிருந்து வெளியே போகலாம். எங்கதான் போகிறதம்மா? எங்கே ஆனாலும் சரி, நம்மை தெரியாத நாட்டிற்கு மனக்கொதிப்போடு இங்கு சுகித்திடுதலை காட்டிலும் விசால உலகந்த நிலை பிச்சை எடுத்து பிழைக்கலாம். வார்த்தை சொல்லாதேம்மா. ஆலம்பன அனுகிரகத்தால் நன்றாக ஜீவிக்கிறோம். அல்லாஹ் கூட நல்லது செய்தார். உன் பிரியன் உன்னை வேண்டிக் கொண்டு வருவான். இல்லை அம்மா, எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லை. இந்த மகள் என் மட்டும் சிறையேதான், சந்தோஷ தரும் இடமில்லை. அந்த சுந்தரகன் எனக்கு சொந்த மகளாச்சு. அவசரப்படாதீங்க சர்க்கார். வழி கிடைச்சா தவறாம சொந்தம் தான். கிடைச்சாச்சு சர்க்கார், கிடைச்சாச்சு. என்னவது? சோபியா. அது எதற்கு? அதுக்குத்தான் சர்க்கார் ஆலோசிக்கணும். புருஷர்கள் ஆட்டம் செல்லாத இடத்தில் மாதர்கள் மூலம் ஆடலாம் என்றார். அந்த மகாலுக்குள் சோபியா தைரியத்தோடு போகவும் முடியும், வரவும் முடியும். அவளை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. அதனால அவளையே தூது போகும்படி செய்துட்டா. ஷபாஷ் அஜீத், ஷபாஷ். இப்போதெல்லாம் முன்மொழியும் கொஞ்சம் வேலை செய்கிறது. நாளை அர்த்தராத்திரி இங்கே என்னை சந்திக்கும்படி அனாருக்கு சோபியாவிடம் சொல்லி அனுப்பு. ஜி சர்க்கார். சோபியா, யாரு சோபியா? தேடி போற கொடி கால்ல சுத்துதடி. ராஜகாரியம் நம்ம மேல விழுந்தாச்சு. காரியம் கைகூடிட்டால் நாம பிடிச்ச மாதிரியே யோகம். சகஜாவா உங்ககிட்ட என்னையே சொல்ல சொன்னார். நாளைக்கு ராத்திரி என்னாலும் சரி அனார்கலிய பார்த்தாகணுமா. இந்த உத்தியானத்துல இங்கேயே இவ்விதமே காத்திருப்பாராம். தவறாம வரும்படி சொல்லமா. இது ரகசியம், யாருக்கும் தெரியக்கூடாதுமா. ஜாக்கிரதை. சோபியா, யாரு சோபியா? சோபியா, அனார்கலியை தவறாமல் அனுப்பணும். உன் உபகாரம் மறக்க மாட்டேன். உன்னையே நம்பிக்கொண்டு எதிர்பார்க்கிறேன். தங்கள் கட்டளை நிறைவேற்றதானே நாங்கள் இருக்கிறோம். சொன்ன வேலைக்கு அவள் உங்கள் பக்கத்தில் இல்லாத போனால் என் தலையை எடுத்து விடுங்கள் சர்க்கார். ஷபாஷ். आय मेरा दिल சோபியா, நீயா? நானே அஜீஸ். ஏன், எதற்கு நீ கலவரம் பண்றாய்? ஒண்ணும் இல்ல. போனே போனே. அரே அல்லா, மாட்டிக்கிட்டான். அஜீஸ் சரியா மாட்டிக்கிட்டான். விடக்கூடாது, எதுக்கும் பழி வாங்கணும். பேகம் சாகேபா, பேகம் சாகேபா, பேகம் சாகேபா. என்ன ரஜியா, என்ன வயிற்று? நினைச்சதே ஆச்சு. கதை அதிக தூரம் போயாச்சு. யுவராஜா என்ன செய்தார்? சீக்கிரம் சொல். அந்த பிச்சைக்காரியோடு கொஞ்சுகிறாரா? இல்லம்மா, இந்த பேச்சு சொல்வதற்கு தானே இத்தனை ஆர்ப்பாட்டம்? தீர விசாரிக்காது திட்டி விட்டார். நான் என்ன சொல்வதம்மா? அவளோடு கொஞ்சி குலாவத்தான் போனார். ஆனால் மகள் சுற்றி ராஜ வீரர்கள் காவல் காக்கிறார்களாம். அத்தோடு ஒரேடியா நடுங்கி போய் அஜீஸை தூது போகும்படி சொன்னார். என்னவென்று? மறுநாள் ராத்திரிக்கு என்ன ஆனாலும் சரி நந்தவனத்துல சந்திக்கும்படி.
அந்த பைத்தியக்காரன் இருட்டிலே நானே சோபியா என்றேனே என் செவியில உரைத்தான். பாத்தீங்களாமா என்ன போங்காலமோ. காண்போம் ராத்திரி. அஜித், ஜி சர்க்கார், இது என்னப்பா வேஷம்? அவசியம் இல்லாத அஜித் ஒரு வேலையும் செய்ய மாட்டார். நிதானியங்கள் உமக்கு எல்லாம் தெரியும். வாங்க சர்க்கார். மன்னியுங்கள் ஷஹஜாதா. அநேக நாட்களாக இந்த அவகாசத்திற்கு எதிர்நோக்கியுள்ளேன். தங்களுக்காகவே இந்த அழகை எவ்வளவு நம்பி ஜீவிக்கிறேன். என் பிரேமை நிராகரிக்காதீர்கள் சர்க்கார், அங்கீகரிங்கள். பத்மாஷ், நீயே வா. வெட்கமில்லாத இங்கே காவல் காக்கிறாயா? உன் நாடகம் எனக்கு தெரியாது என்ற எண்ணமா? சொல்லிவிடு, உன் எஜமான் எங்கிருக்கிறான்னு சொல்லிவிடு. அந்த தாசியோடு கொஞ்சுகிறானா? பேச்சு நிதானமா இருக்கட்டும் குல்லார். உன் வாழ்க்கை எனக்கு தெரியாது. பிரபுவின் சன்னிதிலே கச்சை கட்டி தைத்த காடும் உன்னை காட்டிலும் அவள் கெட்டவில்லை. சகஜாதா பிரேமைக்கு பாத்திரமாவதற்கு உனக்குள்ள அருகதை அவளுக்கும் உண்டு. அதற்கே இவ்வித தரகு வேலைக்கு துணிந்து விட்டாய் அஜீஸ். அதற்காகவே உன் எஜமான பிச்சைக்காரிக்காகவே பரத வைக்கிறானா? ராஜ மரியாதையை காற்றிலே பறக்க செய்து ரகசியமாக இங்க ராசக்கிரீடை நடத்துகிறானா? காண்பிக்கிறேன். அந்த பிச்சைக்காரிக்கும் எனக்கும் உள்ள பேதம் காண்பிக்கிறேன். பாதுஷா அவர்கள் சமூகத்திலே எல்லோரும் மானத்தையும் வாங்குகிறேன். எம்மானத்தையே வாங்குகிறாயா? வெட்கமில்லை? உன் துராசைக்கு அந்த பேரை குணத்தாளை பலி செய்கிறாயா? உனக்கு அவள் பேரை ஸ்மரிக்க கூட அருகதி இல்லை. உன் பிரேமை, உன் அழகு அவள் காலடிக்கும் ஈடாகாது. ஷஹஜாதா, என்னை அவமானம் செய்யாதீர்கள். என் பிரேமையை நிராகரிக்காதீர்கள். விளைவை ஆலோசியுங்கள். அவமானிக்கப்பட்ட ஸ்ரீ பெரும் புலியை காட்டிலும் பயங்கரமானவள், தெரிந்ததா? உன் பயமுறுத்தலுக்கு நான் நடுங்குவதாக எண்ணமா? சக்கரவர்த்தியிடம் குற்றம் சொல்வதற்கு முன் உன் பிராணனை எடுத்து விடுகிறேன். நில். உயிரோடு விட மாட்டேன். வா. ஷஹஜாதா, ஷஹஜாதா, என்னை கொல்வீரா? கொன்று உன் ரகசியம் தெரியாத மறைக்க எண்ணந்தானே? என் ரத்தத்தால் உன் களங்கத்தை மூடி வைக்க நினைக்கிறீரா? உம்மால் முடியாது. இது உமது சாம்ராஜ்யம் இல்லை, அநியாயம் சகிக்காத அக்பர் சக்கரவர்த்தி சாம்ராஜ்யம். விடுங்கள், நீங்கள் கொலை செய்கிறதாக கதறுவேன், அலறுவேன். உன் துராசைக்கும் அகங்காரத்திற்கும் முடிவு இதுவேதான். ஷஹஜாதா, ஷஹஜாதா, என்ன இந்த அநியாயம்? ஒரு ஸ்திரீயை இழிவுபடுத்துகிறீரா? அனார், இவள் ஸ்திரீ இல்லை, காண்டாமிருகம். இவள் உயிரோடு இருந்தால் உனக்கு சுகமில்லை. தடுக்காதே. மன்னி, என் சுகத்திற்காக இதரர்களை துக்கப்படுத்துவதா? என் பிராணத்திற்கு பிறர் பிராணனை பலி செய்வதா? முடியாது. இவளை விட்டு விடுங்கள். உனக்கு தெரியாதனா? இந்த சுந்தர தேசத்திலே எத்தனை விஷம் உள்ளதோ தெரியாது. இந்த ராட்சசி பிரேமிக்கிறாளாம். அங்கீகரிக்காது போனால் ஆலம்பனாவிடம் பிரார்த்திக்கிறாளாம். இப்பாதைக்கு இறங்காதே, அப்புறம் செல். முடியாது. அவள் மேல் கையப்பட்டால் என்னை கொன்றது போல். அனார், ஆவேசப்படாதீர்கள் ஷாஜாதா. பிரேமை என்றும் பலி கோராது. பிரேமையின் பலம் தியாகமேதான், கோபமில்லை. உன் ஆக்ரகத்தை அனுராகமாக மாற்றிக்கொள். உன் ஜன்மம் புனிதம் பெறும். மன்னித்துக் கொள்ள நான் இவ்வளவு மேலானவள் என்று தெரிந்து கொள்ளாது போனேன். உன்னோடு போட்டியிட்டு என்னை நானே அவமானித்துக் கொண்டேன். அறிவில்லாது உங்களை பற்றி என்னென்னமோ சொன்னேன். மன்னியுங்கள் ஷஹஜாதா. நீயே பார் கொள்ளார், அவளுக்கும் உனக்கும் பேதம். அவள் அமிர்த பாண்டம், நீயோ விஷப்பிண்டம்.
இனிமேலாவது புரிஞ்சுக்கிட்டு அடக்கத்தோடு இரு. போ. இந்த பக்கம். மேல் நமக்கு ஒரு கஷ்டம் இல்லை. இனியே நம் பிரேமிக்கு எவ்வித தடையும் இச்சுவார்த்தை சொல்வதற்கே உன்னை வரவழைத்தேன். நிஜம்தானா ஷாஜாதா? ஆலம்பனான பிரேமியை அங்கீகரித்தாரா? தவறாமல் அங்கீகரிக்கிறார். நான் சொன்னபடி நீ செய்தால் என்ன செய்ய வேண்டும்? நாட்டியம். நாட்டியமா? ஆமாமண்ணா, சக்கரவர்த்தி எனக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் செய்ய போகிறார். அந்நாள் சாம்ராஜ்யம் எல்லாம் மகோத்சவங்கள் நடக்கும். தர்பாரிலே என் அனார் ஜெகன்மோகனத்தோடு நாட்டியமாடும். ஆடினார் சக்கரவர்த்தி மயங்கியே போவார். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பார். அப்போது நீ என்ன கேட்கணும் தெரிந்ததா? அனார் மகுகள் இல்லை, என்னாலும் மாற்ற முடியாத ஆசையல், இணை பிரிக்க முடியாத தாம்பத்திய வாழ்வு. அது சரி, ஆலம்பனா அந்த வரம் தருகிறாரா? தருவார், முழு மனதோடு தருவார். கலாபிமானத்தால் இதயம் பரவசமான போது அவர் எதை வேண்டினாலும் தந்திடுவார். அன்றிலிருந்து புது வசந்தம் தரும் திவ்யானந்தமே நம் வாழ்க்கை. அந்த அபூர்வ வசந்தம் தரும் இந்த சோஃபியா, வாழ்நாள் முழுதும் சேவை செய்தாலும் உன் உதவிக்கு ஈடு செய்ய நான் நாற்களி. அன்றும் நீ வந்து பிடிக்காது போனால் இந்த குல்நாரி என்னவாகி இருப்பாளோ? எல்லாம் ஆண்டவன் அனுகிரகமே தவிர நான் செய்தது ஒன்றும் இல்லை குல்நார். தர்பாருக்கு தானே நீ போகிறாய்? ஆமாம், இன்று பிரியத்தோடு இருவரும் கலந்து போகலாம் என்று இங்கே வந்தேன். அதற்கு என்ன, இன்று இருவரும் கலந்து நாட்டியமாடலாம் குல்நார். வேண்டாம் நாற்களி, இந்நாள் மகோத்சவம் எல்லாம் உன் மூலம்தான் விளங்கி போக வேண்டும். உன் அழகிற்கு, உன் நாட்டிய சௌந்தரியத்திற்கு சார்வபௌமர் யுவராஜா பரவசமாகி விட வேண்டும். அதை பார்த்து நான் ஆனந்தம் கொள்ளணும். என் ஆசையை தீர்த்து கொள்ளத்தான் உன்னை அலங்கரித்து அழைத்து போக வந்தேன். இதோமா. இருகுல்னா, பலகாரங்கள் இல்லாத பானங்கள் மட்டும்தானா சோஃபியா? போய் கொண்டு வா. அப்சரசாக இருக்கிறாய் அனார்கலி. இந்த ஹாரம் அணிந்து கொண்டால் இன்னும் அழகாக இருப்பாய். வேண்டாம் குல்னா, உன் கழுத்து அழகாக இருக்காது. பரவாயில்லை, உன்னை பார்த்து ஆனந்தம் கொள்வதே இன்று என் ஆசை. அதோ கேள், மங்களவாதி ஆரவாரம். சாரோபமர் தர்பாருக்கு வருகிறார் என்று நினைக்கிறேன். போகலாம் அனார்கலி. பலகாரம் செய்து போகலாம் குல்நார். வேண்டாம், நேரமாகிவிடும். பானங்கள் போதும்.